மலையாளத்தில் நீங்கள் ஒரு நம்ம இப்போ முன்னணி ஹீரோயினாக இருந்துட்டு ஸோ தமிழில் இப்போ கெரியர் க்ரோத் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கான படங்கள் பண்ணிக்கிட்டு? இப்போ லாஸ்ட் பண்ண மூவி வந்து வெற்றிவேல், இப்போது ஒரு நாள் கூத்து. ரெண்டு இண்டஸ்ட்ரியிலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், மலையாளம் அண்ட் தமிழ். இப்போது கரண்ட்லி ஐ எம் டூயிங் யமன் வித் விஜய் ஆண்டனி அண்ட் டூயிங் another மூவி ரம். So far it's going good. ஒரு நாள் கூட டிஸ்கோகிராஃபிக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃபேமஸான வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தை பண்ணியிருக்கீங்க, இதோட கேரக்டர் எப்படி உங்களுக்கு அண்ட் எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மூவி இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்? இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கேரக்டர். எனக்கு கிடைச்ச கேரக்டர் இதில் கேரக்டர் நேம் வந்து லக்ஷ்மி ஒரு டிண்டிகல்ல இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் வில்லேஜ் கேர்ள் ஒன்லி. இந்த கேரக்டருக்கு ஒரு 5 years ட்ராவலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் எல்லாம் காட்டணும். கோஸ்டியூம் வைஸ் மேக்கப் அண்ட் ஹேர் டூல் வந்து அந்த ஒரு சேஞ்ச் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஒரு 20 days தான் இந்த 5 years கெட்டப் சேஞ்ச் எல்லாம் அந்த ஒரு 20 days ஷூட்டில் தான் காட்டணும். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அது கன்வின்சிங்கான ரீதியில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. மற்றபடி ரொம்ப நல்லொரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப லவுடாக இல்லாத ஒரு கேரக்டர், சட்டிலாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ஒரு கேரக்டர். இன்டர்நெட் நாளை ப்ரெஸ் மீட் வந்திருந்தப்போ சொல்லியிருந்தீங்க, தமிழ் நான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு இப்போ நடிக்கக்கூடிய படங்கள்? இது நான் பண்ணுற மூவிஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி பிளானிங் ஒன்றும் இல்லை. எனக்கு வர ஆஃபர்ஸ்லேருந்து எனக்கு ஓகே, எனக்கு இந்த படத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சின்னு நான் அந்த படம் எடுத்தேன். அந்த ஒரு பிளானிங் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. மலையாளத்தில் இப்போ என்ன மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ லாஸ்ட் மூவிஸ் இன் மலையாளம் வேர் அனார்கலி, பாவாடா அண்ட் ஹலோ நமஸ்தே. அனார்கலி அண்ட் பாவாடா ரெண்டும் வந்து ஒரு 100 days மேலே அங்கே போச்சு. ஸோ நல்லா இருந்தது. ஹலோ நமஸ்தே ஆல்சோ 55 days போயிருந்தது, நல்லா இருந்தது. இப்போ வந்து யமன் அண்ட் ரம் பண்ணிட்டு இருக்கு தமிழில். தேங்க்யூ.